ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் வந்து நான் கீழே விட்டேன். ஸோ எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஏர்பட்ஸ் விழுந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரியல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது எனக்கு தெரியவே இல்லை. நான் இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க பட்ஸில் வந்து பாட்டு கேட்டு தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். பாட்டு கேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க பட்ஸையும் காதில் இருக்குது. இது பாக்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் கீழே விழுந்துருச்சு. ஸோ பாட்டு கேட்டு நான் என் ரூமுக்கே வந்துட்டேன். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், சரி பட்ஸை உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கோ விழுந்தது, எனக்கு தெரியவே இல்லை. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக், எல்லாமே பிபி சுகர் எல்லாமே வந்த மாதிரி ஒரு மாதிரியே பதட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். ஏன்னா அதோட விலை வந்து 28,000 ரூபாங்க. 28,000 ரூபா அதோட ரேட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபைண்ட் மை டிவைஸ் எடுத்து பார்த்தேன். ஃபைண்ட் மை டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸு, அதாவது பட்ஸ் இருக்க லொக்கேஷன் மட்டும் காமிச்சு, இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்ஸ் இருக்க லொக்கேஷன் மட்டும் காமிச்சுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லோட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் கரெக்டாக டீ குடிச்சிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு இடத்துல விழுந்திருக்கு. என் மனசுக்குள்ள அது வேறு அதை இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சரி விழுந்து கார் ஏறி இருக்குமோ, பைக் ஏறி இருக்குமோ, ஏதாச்சும் உடஞ்சிருக்குமோ, அது இதுன்னு மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. வண்டி எடுத்துகிட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன். வேகமாக போய் பார்த்தா நல்ல வேலை அந்த இடத்துல எந்த புண்ணியமான எதுவும் பண்ணலை, யாரும் எடுத்துகிட்டும் போல. ஸோ எடுத்துகிட்டு போயிருந்தா கூட ஏதோ ஒன்று கூட நம்ம லொக்கேஷன் வச்சு சும்மா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் ஏதாச்சும் ஏறி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப மனசெல்லாம் தாங்காது. ஏன்னா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதே இல்லை. நான் டெய்லி இது மட்டும் தான் கேட்டு, இங்கே பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கேட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைண்டுக்குள்ளே இது மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்களா. டக்குன்னு போய் அந்த இடத்துல இதை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு இருந்துச்சு அப்படின்னா போகாது. ஒரு சில விஷயங்கள் போகணும் அப்படின்னா போயிடும். அந்த மாதிரி தான், சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், அதனால சொன்னேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணி மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா, பை பை.